தயவு செஞ்சு பக்கத்தில் மட்டும் பேசாதீங்க. ஏன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணனா என்டையராக ப்ராசஸ் கட் ஆகும். சரியா? ஸோ நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? So good morning champion, this is Professor Aswin from Government College, College of Technology, and I am having technical champion. Please introduce yourself. My name is Ashutosh Kota. I am studying in BE Mechanical, third year, 6th semester in Coimbatore Institute of Technology. Ashutosh Kota. Okay. You are from native? I speak Telugu, sir. Okay. So we are having Ashutosh Kota along with me. So என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மல் டிவைஸ். தெர்மல் டிவைஸ் பார்க்க போறோம். ஸோ தெர்மல் டிவைஸில் நிறைய டிவைஸ் இருக்கு. ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. சரியா? ஸோ ஈஸியான டிவைஸ் எடுத்துப்போம். கம்ப்ரஸர். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா கம்ப்ரஸர்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஏர்போர்ட்ல வந்து கம்ப்ரஸர் என்ன பண்ணும்? அதுதான் வந்து நம்ம கேட்க போறோம். கம்ப்ரஸர் என்ன பண்ணும்? எப்பவுமே வந்து ஒரு டிவைஸ்னா ஏதோ ஒரு வேலையை பண்ணும். சரியா? இப்போ கம்ப்ரஸர் என்ன பண்ணும்? கம்ப்ரஸர் லைஃப்ல பண்ணிக்கணும். ஓகே, டயக்ராமாவே போட்டாச்சு. அப்போ நான் எனக்கு என்னன்னா கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணும்? அதான் இருக்கு. இப்போ உங்களோட ஆன்சர் கம்ப்ரஸர் பிரச்சனை இல்லை. அது ஒன்று அது கம்ப்ரஸர் என்ன பண்ணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ டெக்னிக்கலாக இன்ஜினியர்னா யாருன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறோம்னா இன்ஜினியர். சரியா? இப்போ ஆஸ்ட்ரோபோர்ட்டா பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர் என்ன பண்ணுன்னா ப்ரெஷரை அதிகப்படுத்தும், வால்யூமை டிக்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம கம்ப்ரஸர் வந்து இட்ஸ் a work absorbing device. ஏன் இப்போ இத பண்ணனும் அப்படினா வர்க்கை நம்ம கொடுக்கணும். ஸோ கம்ப்ரஸர் இஸ் a work absorbing device. இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்ப்ரஸர் இஸ் a work absorbing device. ஒரு அடைமொழி அவ்வளவுதான். கம்ப்ரஸர் இஸ் a work absorbing device in which pressure is increased and volume is decreased. அவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே இன்ஜினியர் ஆயிடு. அவ்வளவுதான். இப்போ இது இல்லாம என்தால்பி ஒன்று இருக்கு. என்தால்பினா என்ன? என்தால்பி செல்லமா இருக்கும் அப்படின்னு எச்னா என்தால்பி, அது ஹீட் கண்டென்ட் தான். இது வந்து கிலோஜூல். அப்ப அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர், ரெண்டு லெட்டர் இருக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல. இப்போ ஸ்மால் h அப்படினா it is the specific enthalpy, unit enthalpy, it is enthalpy per unit mass, kilojoule per kg. இவ்வளவுதான் சமாச்சாரம். ஸோ என்தால்பினா ஹீட் கண்டென்ட் அப்படின்றது தான் இது. ஸோ என்தால்பினா ஹீட் கண்டென்ட் அப்படின்னா இப்போ நமக்கு என்தால்பி என்ன ஆகும்? இப்போ ஒரு ப்ராசஸ் கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது. கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா டெம்பரேச்சர் நடக்குதுங்க. கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படி தெரியும். கம்ப்ரஷன் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அப்போ என்தால்பி என்ன ஆகும்? இட் இஸ் ஆல்சோ டிக்ரீஸ். அவ்வளவுதான். இப்போ ஒரு 4 வேரியபிளை கொண்டு 5 வேரியபிள் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். சரி, இப்போ ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன் என்ட்ரோபி. இப்போ கம்ப்ரஸர்னா என்னன்னு தெரியும். கம்ப்ரஸர் இஸ் a work absorbing device where it increases the pressure, decrease the volume, in which temperature also increases, enthalpy increases at the constant entropy. Thank you, champion. Clap.